ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். நம்ம காய்கறி கடைக்கு போய் ரெகுலராக வாங்கக்கூடிய காய்கறிகளை தான் திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் மட்டும்தான் மாற்றாக வாங்குகிறாங்க. அதுக்கு அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொடி காய்கள், அவரைக்காய் போன்ற காய்கள்லாம் எப்போவுமே ரேட் அதிகமாகவே விற்கிது. சரி, அவரைக்காயை கூட ஞாபகம் வச்சுருக்காங்கப்பா. ஆனால் கொத்தவரங்காயை எல்லாருமே மறந்துட்டாங்க. யார் வீட்லேயுமே இப்போ கொத்தவரங்காய் வாங்குறதே கிடையாது. கொத்தவரங்கன்னா என்னங்க, நம்ம சொல்கிற அதே சீனி அவரைக்காய் தாங்க. சீனி அவரைக்காய் வத்தல் போட்டு தயிர் சாதத்துக்கு, பழைய சோறுக்கெலாம் சாப்பிடுவாங்க. அதோட ருசியே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட சீனி அவரைக்காயை இப்போ கண்ணிலே பார்க்க முடியல. சீனி அவரைக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீனி அவரைக்காய் இப்போ விலை கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சீனி அவரைக்காயை வாங்குவேன். நீங்களும் இந்த வீடியோவில் சீனி அவரைக்காயோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக காய்கறி வாங்கும்போது சீனி அவரைக்காயை மறக்காமல் வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. கொத்தவரங்காயில் இருக்கிற கிளைகோ நியூட்ரியன்கள் இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. மேலும் சீனி அவரைக்காயில் பைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. உங்களுக்கே தெரியும், கிளைசமிக் குறியீட்னா என்னென்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக கலந்து விடுறது. அதுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஸோ சர்க்கரை வராது. அதனால் இதை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவில் ஏற்ற இறக்கங்கள் கட்டுப்படுத்தப்படுது மற்றும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை குறைக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஒரு சிறந்த காய்கறி தேர்வு சர்க்கரை நோயாளிகளுக்கு சீனி அவரைக்காய் தான். கொத்தவரங்காயில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, அதில் ஏராளமான கரையக்கூடிய நார்ச்சத்துகள் இருக்கும். இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். உங்களுக்கே தெரியும், நார்ச்சத்து நிறையா இருக்குன்னா மலச்சிக்கல் வராது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக கொத்தவரங்காயில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் எலும்புகளுக்கு வலுவூட்டி அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வாரத்தில் 2 தடவையாவது உணவில் கொத்தவரங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால எலும்புகள் எல்லாம் பலமாக இருக்கும். கொத்தவரங்காயில் காணப்படும் நார்ச்சத்து ரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது. அதனால் உயர் ரத்த அழுத்தம் குறைக்கப்பட்டு மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்கள் தடுக்கப்படுது. கொத்தவரங்காயில் காணப்படும் ஃபோலேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இதய சம்பந்தமான நோய்களை தடுக்குது. அதனால் இதய நலத்தை காக்க விரும்புகிறவங்க சீனி அவரைக்காவை அடிக்கடி தங்களோட சமையலில் பயன்படுத்திக்கங்க. கொத்தவரங்காயில் 100 கிராமுக்கு வெறும் 1.4 கிராம் தான் கொழுப்பு இருக்குங்கிறதுனால அது இந்த காய்கறியை நீங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயை சாப்பிட்றதுனால மோசமான கொழுப்பு அளவு நம்ம உடம்புல குறைஞ்சி நல்ல கொழுப்பு அளவு அதிகரிக்கும்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. உடலில் அனைத்து உறுப்புகளின் சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சீனி அவரைக்காயில் இருக்கிற இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்குது. அதனால் ஆக்சிஜன் நம்ம உடம்புல உள்ளில் இருக்கும் திறனை அதிகரித்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் உடல் உறுப்புகளுக்கு சீராக செல்றதுனால உடம்பு திறம்பட செயல்படும். இரத்த சோகை இருக்கிறவங்க சீனி அவரைக்காயை கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிடணும். இரத்த சோகையை நீக்கி உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் சீனி அவரைக்காய் சாப்பிடும்போது இதில் காணப்படக்கூடிய ஃபோலேட்டுகள் கருவில் இருக்கும் குழந்தை குறைபாடுகளின்றி வளர்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கிற இரும்பு சத்து, கால்சியம் சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக அவசியம். சீனி அவரைக்காயில் இருக்கிற வைட்டமின் கே கருவில் இருக்கும் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. வைட்டமின் ஏ இதில் இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் நல்லது. இதில் இருக்கிற ஆக்சிஜனேற்றிகள் வயிற்றில் புண்கள் ஏற்படுத்தாமல் பாதுகாக்குது. ஆஸ்துமா தொல்லையால் பாதிக்கப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொத்தவரங்காயை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு, குறிப்பாக கருவுற்ற பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து கொத்தவரங்காயில் இருக்குது. இதில் அதிகளவு ஃபோலிக் அமிலமும் இருக்குது. குழந்தையோட மூளை, எலும்பு, முதுகுத்தண்டு ஆகியவை வயிற்றுக்குள்ளே சீராக வளர்ச்சி பெறும். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஃபோலிக் ஆசிட்டும் கால்சியமும் இருக்கிற டேப்லெட் தான் அயன் டேப்லெட்டும் தான் கர்ப்பிணி பெண்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பிட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். கொத்தவரங்காய் இரைப்பை மற்றும் குடல்களை சீராக இயங்க தூண்டி நல்ல செரிமானத்துக்கு வழிவகை செய்யும். மலம் மிளக்கியாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் செரிமான பாதையில் இருக்கிற அந்த நச்சினை வெளியேற்றவும் உதவுது. என்னதில் நார்ச்சத்து இருக்குது.
யார் யாரெல்லாம் நார்ச்சத்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொத்தவரங்காய் நல்ல ஒரு காய்கறி. கண்டிப்பாக கொத்தவரங்காயை வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல், குடல் இயக்கங்கள்லாம் வந்து சரியாகும். கொத்தவரங்காயில் இருக்க ஆக்சிஜனேட்டுகள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களோட வயிற்று புண்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. நம்மளோட செரிமானத்திற்கு தேவையான ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை வந்து இது வந்து ஊக்குவிக்குது. அதிக கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ரத்த குளுக்கோஸ் அளவை வேகமாக வந்து உடம்பு உயர்த்ததுனால உடல் எடை வந்து அதிகரிக்கலாம். ஆரோக்கியமற்ற முறையில் உடனடியாக சக்தி பெறுவதற்காக நாம் வந்து குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகளை வந்து விரும்புகிறோம். கொத்தவரங்காய் நம்ம உடம்பில் உடல் எடையை குறைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து உடனடியாக உயர்த்தாமல் குறைக்கக்கூடிய தன்மை, சீராக வச்சுருக்க தன்மை கொத்தவரங்காய்க்கு இருக்குது. கொத்தவரங்காயின் மற்றொரு குறிப்பிட்ட ஆரோக்கிய நன்மை என்னென்னா, இது வந்து பித்தப்பை கற்களை வந்து கரைக்கும் திறன் கொண்டது. உங்கள் உடம்புல வந்து அதிகமாக பித்தம் இருக்குது, பித்தப்பையில் வந்து கற்கள் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பித்தப்பை கற்கள்னால பிரச்சனை வரும். நீரிழிவு நோய், இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பித்தப்பை கற்கள் உள்ளிட்ட பல நோய்களின் அபாயத்தை குறைக்க வந்து நம்ம கொத்தவரங்காயை சாப்பிடணும் அப்படின்னு பலவிதமான அறிவியல் சான்றுகள் இருக்குது. மற்ற காய்கறிகள் மாதிரி இல்லாமல் கொத்தவரங்காய் வந்து மாறுபட்டதாக இதய நோய், மலச்சிக்கல், பித்தப்பை கல், நீரிழிவு நோய், எடை குறைப்பு போன்ற பலவிதமான நோய்களை வந்து சரி செய்யுது. அதே மாதிரி குறிப்பிட்ட சொல்லணும்னா இதில் நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம், விலையும் குறைவு. கண்டிப்பாக நீங்கள் கொத்தவரங்காயை வாரத்தில் வந்து ஒரு 2-3 தடவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொத்தவரங்காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.